Thank you Jesus. பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். தேவாதி தேவனே உம்மை வரவேற்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை வரவேற்கிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையும் கர்த்தாவே உம் கரத்தில் தருகிறேன் ஐயா. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் ஆகட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆராதனை கர்த்தர் நடத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வல்லமையின் ஆவியா எங்களுக்குள்ளாக இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவனுடைய கண்கள் இப்பொழுதும் எங்களை நோக்கி பார்ப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி நன்றி நன்றி. எங்கள் முகத்தை பார்க்கலப்பா, எங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவனாக, எங்கள் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிற தேவனாக அப்பா நீர் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் ஒரு சுத்த இருதயத்தை எங்களுக்குள்ளாக சிருஷ்டிப்பீராகன்னு சொல்லி செபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, எங்கள் இருதயங்கள் இந்த காலை நேரத்தில் சுத்திகரிக்கப்படுவதாக கசப்புகள், வெறுப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சகல ஸ்பாவங்கள் இப்பொழுதும் எங்கள் இருதயத்தை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. வெளியேறட்டும் அப்பா. எங்கள் கண்கள் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. எங்கள் செவிகள் பரிசுத்தமாகட்டும் அப்பா. எங்கள் நாவு பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயம் பரிசுத்தமாகட்டும் அப்பா. இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட இருதயம் அல்ல என் தேவனாகிய கர்த்தர் வந்து வாசம் செய்கிற இருதயமாக இந்த இருதயம் இன்றைக்கு மாற்றப்படட்டும் ஆண்டவரே. ஜென்ம ஸ்பாவங்கள் எங்களுக்குள்ளாக சுட்டெரிக்கப்பட்டு போவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் மூதாதையருடைய பாவங்கள், சாபங்கள் எதுவும் எங்களை தொடராத படிக்கு, அவர்களுடைய ஸ்பாவங்கள் எங்களை காணப்படாத படிக்கு இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்களை சுத்திகரிங்கப்பா. ஓரபா ஷபரபரி கரபல ஷபரபரி கரபா ஓரிபா லக்கரபல ஷபரபரி கரபா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்க விட்டு கொடுப்போமா? என்னென்ன தவறு செய்தோம், என்னென்ன பாவங்கள் செய்தோம், எந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டோம், ஒரு சுய பரிசோதனை செய்து பார்க்கலாமா? இந்த காலை நேரத்தில் நான் எங்கெல்லாம் தவறி போனேனோ, எங்கெல்லாம் விழுந்து போனேனோ, இந்த காலை நேரத்தில் என்னை மீட்க வந்தவரே, என்னை மீட்டு கொண்டவரே, என்னை கை தூக்கி விடுங்கப்பா, என்னை கை தூக்கி விடுங்கப்பா. உங்களுக்காக வைராக்கியமாய் ஓடணும்னு சொல்லி நான் நினைத்த நேரங்கள் உண்டு, நான் ஓடின நேரங்கள் உண்டு. ஆனாலும் உலகத்தை பார்த்து சோர்ந்து போய் நான் கீழே விழுந்து போனேன் ஆண்டவரே. பாவத்தை மேற்கொள்ளாத படிக்கு, பாவத்தை மேற்கொள்ள முடியாத படிக்கு நான் விழுந்து போன நேரங்கள் அநேகம் அப்பா, அநேகம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நல்ல சமாரியானாய் என்னை மீட்க வந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னை மீட்க வந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஈஷபா ரபா ஷிபா ரிபா ரக்கரபா. உங்களுடைய பாவங்களை குறித்து சாத்தான் உங்களை வாதித்து கொண்டே இருக்கிறானா? ஒரு குற்ற மனசாட்சி உங்களை வாதித்து கொண்டே இருக்குதா? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். நல்ல சமாரியனாய் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் காயங்களை ஆற்றும் படிக்கு, நீங்கள் இழந்து போனதெல்லாம் உங்களுக்கு மீட்டு கொடுக்கும் படிக்கு. ஓரி ஷபா லக்து ரிபி கரபா ரிஷி பரக்க ரிபா லக்கரபா. பரிசுத்த வஸ்திரத்தை இழந்து போனாயோ, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போனாயோ, குற்றுயிரும் குலையுயிருமாக சாத்தானை வஞ்சித்து விட்டோடி போனானோ, இந்த காலை நேரத்தில் நல்ல சமாரியனாய் அவர் கடந்து வருகிறார். நல்ல சமாரியனாய் உன்னை தேடி வருகிறார், உன்னை தேடி வருகிறார். உன் காயங்களில் இந்த காலை நேரத்தில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து உன் காயங்களை கட்டி மீண்டுமாக தம்முடைய ரத்தம் தோய்க்கப்பட்ட சால்வையினாலே உன்னை மூடி தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு மறுபடியும் உனக்கு ஒரு புது வாழ்க்கையை தரும்படிக்கு இதோ கர்த்தர் நம் மத்தியில் ஊரபல ஷபரப ரிக்க ரிப லக்துரபக்க லி மாரா சது ரி மனக்க ரிபல ஷபரக்க ரப ரிப லக்க ரபல ஷபரப ரிக்க ரப. பாவி என்ற ஸ்தானத்தில் இருந்து பரிசுத்தம் செய்து பிள்ளை என்கிற ஸ்தானத்திற்கு நம்மை அழைக்கிறார். பிள்ளை என்கிற ஸ்தானத்திற்கு நம்மை அழைக்கிறார். ஹௌரிக்கனா ஷல வருஷி மக்கரி பக்தரபா ரிப லக்க ரபல ஷபரிக்க ரப. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியாய் இன்றைக்கு எங்கள் மத்தியில் இருக்கிறீங்கப்பா. வாய்களை திறந்து கூப்பிடுவோமா? அப்பான்னு கூப்பிடலாமா? தகப்பனை பார்த்து அப்பான்னு கூப்பிடலாமா? ஓ ரபா நா ஷீகா ரிபா லக்கரபா. நீ பாவம் செய்து என் அன்பை விட்டு தூர ஓடி போனது உண்மைதான். ஓரி மாலா சபா ரபா ரிக்கரபா. இன்றைக்கு தகப்பன் நம்ம பார்த்து சொல்றாரு, நானோ வென்றால் உன்னை வெறுத்து ஒதுக்கல, உனக்காக வாசற்படியில் இன்றைக்கும் காத்து கொண்டு இருக்கிறேன். நீ திரும்பி வரணும்னு சொல்லி தான் நான் காத்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு பிதா நம்மை பார்த்து சொல்றார். நாம் மீண்டுமாக வருவதையே அவர் வாஞ்சிக்கிறார். எல்லா காரியத்தையும் இன்னைக்கு ஒதுக்கி வைப்போமா? நம்ம செய்த தவறுகள், பாவங்கள், குற்றங்கள் எல்லாத்தையும் ஒரு விசை அறிக்கை செய்து இந்த ஆராதனை நேரத்தில் விட்டு பிள்ளைன்ற ஸ்தானத்தோடு கூட அந்த கெட்ட குமாரன் எப்படி தன் தகப்பனுடைய அன்புக்கு திரும்பி வந்து
தன் தகப்பனை சந்தித்தானோ அதே போல் இன்னைக்கு வந்து நிற்கலாமா? நான் வந்துட்டேன்ப்பா, உங்கள் அன்பை விட்டு நான் எங்கே ஓட முடியும் ஆண்டவரே? வேற எங்கே நான் போக முடியும் ஆண்டவரே? நான் உங்ககிட்ட திரும்பி வந்துட்டேன்ப்பா. எனக்கு தெரியும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள். எனக்கு தெரியும் உங்கள் அன்பு உண்மையானது. உலகத்தின் மாய்மாலத்தை பார்த்து ஓடினது உண்மைதான். இன்னைக்கு கர்த்தர்கிட்ட வருவோமா? பிதாவின் அண்டையில் வந்து நிற்போமா? அந்த அன்பிற்குள்ளாக மீண்டுமாக வருவோமா? இதோ உங்கள் பழைய ஸ்தானத்தில் உங்களை மீண்டுமாக உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. இன்னும் நீங்கள் எதையும் இழந்து போகலை, இன்னும் எதையும் இழந்து போகவில்லை. இன்றைக்கு மனம் திரும்பி அவரிடத்துல வருவோமானால் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்க, இழந்த ஸ்தானத்தில் மீண்டுமாக நம்மை நிறுத்த அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேரால் அதை விசுவாசிக்க முடியுது? என் தகப்பன் என் பாவங்களை மன்னித்து விட்டார். இதோ நான் சுத்திகரிக்கப்பட்டு விட்டேன், நான் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு விட்டேன், இனி நான் பாவி அல்ல, என்னை அவர் மீட்டு கொண்டார். தம்முடைய இரத்தத்தினாலே கிரயத்தை செலுத்தி என்னை மீட்டு கொண்டார். கர்த்தாவே, இனி நான் பாவம் செய்யாத படிக்கு என்னை காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் சமூகத்தில் வந்து உற்சாகமாக பாடலாமா? என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். எதை நினைத்து துதிக்கணும்? இந்நாள் வரையினில் அவர் செய்த நன்மைகளை நினைத்து. என் பாவத்தை மன்னித்தார், அக்கிரமத்தை மன்னித்தார், என்னை ஏற்றுக்கொண்டார், என்னை சுகமாய் தங்கி இருக்க செய்கிறார். இந்த நன்மைகளை நினைத்து நாம் துதிப்போம். இந்த பாடலை பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த என்னெல்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாருன், பாவங்கள் எத்தனையோ. பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மாதாயவை எண்ணியே என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. மெத்த முனை மூடி சூட்டினதுமன்று, மெத்த முனை மூடி சூட்டினதுமன்று, நேயமதாக ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். 103ஆம் சங்கீதத்தை அப்படியே பாடலாய் பாடிக்கொண்டிருக்கிறோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறார். இருதயத்திலே அன்பு நிறைந்தவர்களாக எல்லா வேதனைகளையும் மறந்து இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி அவருடைய அன்பை நினைத்து பாடலாமா? நன்மையால் உன் வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய், நன்மையால் உன் வாயை. உன் வயது கழுகை போல் பலங்கொண்டு, உன் வயது கழுகை போல் பலங்கொண்டு, ஓங்கும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலும்
பிள்ளைகட்கு தயவோடு இறங்காலோ தந்தை தன் பிள்ளைகட்கு. எந்த வேளையும் அவரோடு தங்கினால், எந்த வேளையும் அவரோடு தங்கினால், சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே, என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது, என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். என்னாலும் துதிப்போம். என் ஆத்துமாவே நீ என்னாலும் கர்த்தரை துதி. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் துதி நம் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது? முதல்ல அந்த விசுவாசம்தான். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, கர்த்தர் என் பாவத்தை மன்னித்தார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் என்னை நேசிக்கிறார். என் பிள்ளையை நான் நேசிக்கிறேன்னா அதுக்கிட்ட இருக்க குற்றம் குறைகளை சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். அது மனம் திரும்பணும்னு நான் எதிர்பார்ப்பேன், சிட்சிப்பேன், கண்டிப்பேன். ஆனால் என் பிள்ளையை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா அதனுடைய பாவத்தை சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். யாராவது வெளியே போய் சொல்லிட்டே இருப்போமா, என் பிள்ளை இப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சுன்னு பாவத்தை எல்லாம் சொல்லி அறிக்கை பண்ணி. எப்படி கர்த்தர் மட்டும் அதை செய்வார்? கர்த்தர் நிச்சயமாய் செய்ய மாட்டார். ஸோ என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு நான் விசுவாசிக்கிறேன்னா கர்த்தர் என்னை நேசிக்கிறார், என் மேல் அன்பாக இருக்கிறார் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன கதை சொல்கிறேன் உங்களுக்கு. பாவங்களை கர்த்தர் எப்படி மன்னித்தார் இதை சொல்லணும்னு இப்போ தோணுது. நான் அந்த ஆராதனை நேரத்தில் சொல்கிறேன். எப்படி என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஒரு வாலிப பிள்ளைக்கு இந்த சந்தேகம் வந்துச்சான். எப்படி அவருடைய ரத்தம் ஏன் பாவம் இது மன்னிச்சாச்சுன்னு சொல்கிறாங்க? இது எனக்கு இந்த கதை எனக்கு புரியவே இல்லையே. அவர் ரத்தத்தை கொடுத்தா என் பாவம் எப்படி மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த வாலிப பிள்ளை வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் அந்த பிள்ளை தூங்கும்போது ஒரு கனவு வருது அந்த பிள்ளைக்கு. அந்த கனவுல அந்த பிள்ளை பார்க்குது, ஒரு பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹாலில் அந்த பிள்ளை போய் நிற்கிது. நிற்கும் போது அந்த ஹாலில் நிறைய ரேக், இது மாதிரி ரேக்கெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அதில் நிறைய ஃபைல் இருக்குது. என்ன ஃபைலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போகும்போது இந்த பிள்ளையினுடைய பேர் போட்டு அட்ரஸ் போட்டு எல்லா டீட்டெயில்ஸோட ஒரு ஃபைல் அங்கே இருக்குது. என்னடா நம்ம பேர், அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த பிள்ளை அந்த ஃபைலை எடுத்து பார்த்துச்சான். பார்த்தா இந்த பிள்ளைக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த பிள்ளை செய்த எல்லா பாவங்களும் தேதி போட்டு டைம் போட்டு அங்கே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே வச்சுருக்கான். இப்போ இந்த பிள்ளை அதை பார்க்கும்போது அப்போ தான் தெரியுது, ஆமாம் இல்லை நான் அன்னைக்கு இந்த பாவம் பண்ணேன் அந்த பாவம் பண்ணேன். சில பாவங்களை அது வாசிக்கும் போது அதாலேயே அதை பார்க்க முடியல. இப்படியெல்லாமா என் வாழ்க்கையில் நான் செஞ்சுருக்கேன். அவமானம் தாங்கலை, வேதனை தாங்கலை. எப்படியாவது அதை கிழிச்சு போட்டலாம். யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணால் கிழிக்க முடியல, அழிக்க முடியல, கிழிக்க முடியல. அது அப்படியே நடுங்குது, கையெல்லாம் நடுங்குது. யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறது, யாராவது பார்த்துட்டா. இவ்வளவு அருவருப்பையாக நான் என் வாழ்க்கையில் செய்தேன். பயம் வந்துருச்சு, கலக்கம் வந்துருச்சு. நின்றுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே பக்கத்தில் இன்னொரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல் எடுத்து பார்த்தா அந்த பிள்ளை செய்த நல்ல காரியங்கள் எல்லாமே அங்கே சொல்லியிருக்கு. அது ரொம்ப சின்னதாக இருக்குது அந்த ஃபைலு. இது பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது யாரோ அந்த ரூம்குள்ளே வராங்க. இப்போ இன்னும் பயம் வந்துருச்சு. ஐயோ யாராவது வந்து பார்த்துட்டா, என்னை நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்களே, வெளியில் பார்க்கும்போது இந்த பிள்ளை சபைக்கு போகுது, ஆராதனை பண்ணுது, எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்களே, என் அந்தரங்கம் தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த அசிங்கம் தெரிஞ்சிருச்சுன்னா என்னை பற்றி எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி கண்ணீர் வந்துருச்சு இந்த பிள்ளைக்கு. வந்தது இயேசு கிறிஸ்து. இப்போ இன்னும் பயம் வந்துருச்சு. ஆண்டவரே நீங்கள் பார்த்தா நான் என்ன ஆவேன் அப்படின்னு சொல்லி அதை மறைக்க முயற்சி பண்ணிச்சான். ஆண்டவர் நேராக வந்தாரா, வந்து அந்த பிள்ளையை கனிவோடு பார்த்தாரா. அந்த ஃபைலை வாங்கும்போது கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க முடியாது, நீங்கள் பார்த்துறாதீங்க ஆண்டவரே, இதை பார்த்துறாதீங்க ஆண்டவரே, இது நான் என் பேர் போட்டு எல்லாம் இங்கே இருக்குது, நான் தான் செஞ்சேன்றதுக்கு முழு அத்தாட்சி இருக்குது, நீங்கள் பார்த்துறாதீங்கன்னு. கர்த்தர் ஒன்றுமே செய்யலையா, வாங்கினாராம், அதை பார்த்தாராம். பார்த்துட்டு தன்னுடைய ரத்தத்தினால் அந்த இடத்துல
அவருடைய பேர் எழுதினாராம். அந்த பிள்ளையினுடைய பேரை அழிச்சிட்டு அது இருந்த இடம் தெரியாமல் இத்தனை பாவத்தையும் தான் செய்தது போல அந்த இடத்துல அவர் பேர் அங்கே கையெழுத்து போட்டாராம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாவமெல்லாம் என் மேலே சுமத்தியாச்சு, என் ரத்தத்தினால இன்னைக்கு நீ விடுதலை ஆயிட்ட, இனி உனக்கு அந்த பாவத்துக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை, நான் அதை ஏற்றுக்கொண்டேன். உங்கள் மேலே என் மேலே இருக்க பாவத்தில் இயேசு கிறிஸ்து அவருடைய பேர் அந்த இடத்துல போட்டிருக்கார். ரத்தத்தினால் அதுதான் சிலுவையில் நடந்துச்சு. நம்ம பாவத்தை எல்லாம் ஒரு மேலே சுமத்திட்டோம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன? எந்த பாவத்தை வச்சு என்னையை பார்க்கும்போது எவ்வளோ கேவலமாக பார்ப்பாங்களோ அதே போல் அவர் சிலுவையில் தொங்கி கொண்டு இருந்தார். மறுபடியும் அந்த பாவத்தை நம்ம செய்வதற்காக அல்ல, அந்த பாரத்தை நான் தூக்கி சுமப்பதற்காக அல்ல, அதை உணர்ந்து கொண்டு இனி பாவம் செய்யாத படிக்கு அந்த கிரயத்தை உணர்ந்தவர்களாக. அப்போ எவ்வளோ விலையேற பெற்ற ஒரு காரியம் இல்லையா? இப்படித்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை அழித்து போட்டார்னா அப்படி கேன்சல் பண்ணல. அந்த இடத்துல அவர் பேர் எழுதப்பட்டுச்சு. என்னாலேயே பார்க்க முடியல, அசிங்கமாக இருக்குன்னு நினச்சதை அவர் சுமந்துட்டு நின்னாரே எனக்காக. தகப்பன் அல்லவா என்னை எவ்வளவு நேசிக்கிறார். ஸோ அந்த நிச்சயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா பிசாசு நம்மக்கிட்ட வந்துட்டு பாவம் செய்ய தூண்டும் போதும் நம்ம பாவம் செய்ய மாட்டோம், நீ பாவின்னு சொல்லும் போதும் மனம் சோர்ந்து போய் உட்கார மாட்டோம். தகப்பனுக்கு உண்மையாக இருப்போம். என்னை ரட்சித்த என் தேவனுக்கு எப்பொழுதும் நாம் உண்மையாக இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இனிமே பாவினும் சொல்லாதீங்க. மேற்கொண்டு பாவம் செய்ய தூண்டப்படும் போதெல்லாம் கர்த்தரை கண்முடை கொண்டு நிப்பாட்டிருங்க. ஒரு விசை கல்வாரி காட்சியை நிப்பாட்டிருங்க. பாவ எண்ணம் நமக்குள்ளாக வராது. நல்ல தேவன் தானே, நன்றி சொல்லி பாடலாமா? ஹல்லேலூயா. நன்றி சொல்வது எத்தனை முக்கியமான காரியம் இப்போ தெரியுதா? நன்றியால் துதிப்பாடு ஈஸியான பாட்டு தான். உற்சாகமாக இதை நினைத்து உணர்ந்து நாம் பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். நீ கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம்.
ஆவி கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அவருடைய கரம் அல்லவித கரம், அவருடைய கரம் மகத்துவம் உள்ள கரம். எகிப்து தேசத்தை விட்டு புறப்படும் பொழுது அவர்கள் பலத்த கையோடு புறப்பட்டு போனார்கள். எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வந்தார்களாம்? பலத்த கரத்தோடு. அந்த மோசேயிட ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என் பலத்த கையை கண்டாலொழிய உங்களை போக விட மாட்டான். என் கரத்தை நான் நீட்டுவேன், என்னுடைய பராக்கிரமத்தின் கரத்தை நான் நீட்டுவேன். அதே மோசேக்கு, அதே இஸ்ரவேலுக்காக கர்த்தருடைய பராக்கிரமத்தின் கரம், பலத்த கரம் வெளிப்பட்டது. எப்பேற்பட்ட பார்வோனா இருந்தாலும், எப்பேற்பட்ட சாத்தானா இருந்தாலும், அவனுடைய வல்ல மேல் அகப்பட்டு அவனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை மீட்டெடுப்பதற்காக ஒரு மோசேயை தேவன் பயன்படுத்தி, என் தேவனாய கர்த்தர் அவருடைய கரத்தோடு கூட அவர் சென்றார். அவர் தேவனுடைய கோலை கையில பிடித்து கொண்டு போனான். அந்த கோல் தேவனுடைய கோல். நீக்கு உங்க கையில ஒரு கோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கல்வாரி சிலுவை. அதுதான் கல்வாரி சிலுவை. யார்
இன்னைக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, யார் விடுதலை பெற முடியாம இருக்கிறாங்க, யாரெல்லாம் அந்த சாத்தானுக்கு கீழே அடிமையா இருக்கிறாங்க, அவங்களை விடுவிப்பதற்காக கல்வாரி சிலுவையை உயர்த்தி பிடிங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ ரிபா லாக்க ரூஹதலபா, நான் என் ஜனங்கள் எகிப்தில் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் விடுகிற பெருமூச்சை நான் கேட்டு அவரை விடுவிக்க நான் இறங்கினேன். அவர்களை நலமும் விசாலமான தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். இந்த அடிமைத்தனம் இல்ல, இனி அடிமைத்தனம் இல்ல, இனி அந்த குறைவு இல்ல, இனி அந்த தூக்கம் இல்லாத நிலைமை, அடி முதுகெல்லாம் வேதனை. அந்த எகிப்தியருடைய இறுக பிடித்தான், எகிப்திய பார்வோன் இறுக பிடித்தான். ஆனா என் தேவனாய கர்த்தருடைய கரம் அவர்களை விடுதலை ஆக்கிட்டு இன்றைக்கு உங்களை என்னையும் அதே கரம் நம்மை தாங்குகிறது. அந்த நீதியின் கரம், அந்த பலத்த கரம், பரிசுத்த கரம், இயேசு கிறிஸ்துவுடைய ஆணிப்பா இந்த கரம் என்னை உங்களை தாங்குகிறது. ஹல்லேலூயா. நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு ஜெயம் கொடுப்பார். அவருடைய நாமம் யெகோவா நிசி. சுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அவர் இரக்கமுள்ளவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியே தேவனை கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்நாள் வரை
இந்நாள் வரை எல்லா யுத்தத்திலும் ஜெயம் கொடுத்த தேவன், எல்லா போராட்டங்களிலும் ஜெயம் கொடுத்த தேவன். ரீவாலா ஷகுதுதாலா கரா பூதலபா உரி மன கர கத ஹத லகதாலா லிபாலா. ஒரு விடுதலைப்பா, ஒரு விடுதலை ஆண்டவரே. மன போராட்டங்கள், இருதயத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், வெளியிலிருந்து வரக்கூடிய போராட்டங்கள், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய போராட்டங்கள், எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை. வீட்டுக்குள்ள நடக்கிற போராட்டங்கள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய போராட்டங்கள், ஊழிய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், நான் எனக்குள்ளே அனுபவிச்சுட்டு இருக்கிற போராட்டங்கள், சொல்லவும் முடியாம செய்யவும் முடியாம ஆண்டவரே எனக்குள்ள வைத்து நான் அழுது கொண்டிருக்கிற காரியங்கள், ஆண்டவரே ஒரு விடுதலை எனக்கு இப்ப அந்த நேரத்தில். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஜெயம் கொடுப்பீராக ராஜா. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால ஜெயம் கொடுப்பீராக. எல்லா யுத்தத்திலும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், எல்லா உபத்திரவங்களும் எங்களை விடுதலை ஆக்குகிற தேவன். ரீமானா ஷதுலா லவலா உரா பகதா ஹூதா லகதலா. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் யுத்தம் கர்த்தருடையது, இந்த சேனையை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஓ ரீபாலா, இந்த சேனை முழுவதும் கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அம்மோன் புத்திரர்கள், ஓ மோவாபியர்கள், சேயீர் மலைதேசத்தார் எழும்பி வந்த பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை யோசபாத்தை சொன்னார், கர்த்தர் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஓ ரீபாலா, நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. ரீபாலா கரபாலா ஷகதலா. நாங்கள் உண்மை விட மாட்டோம் ஆண்டவரே, உண்மை விட மாட்டோம் ஆண்டவரே. இந்த யுத்தத்தில் எங்களுக்கு விரோதமாக 3 கூட்ட ஜனங்கள் எழும்பி வரலாம் ஆண்டவரே, 3 ஜனங்கள் எழும்பி வரலாம். அது பெரிய ராஜ்யங்களாக இருக்கலாம், ஆனா உலகத்தில் இருக்கவர்கள் எங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ரபா லகரா ரபா தலகலா. ஒரு யுத்தம் பண்ணாம பெராக்காவிலே அள்ளி 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 அந்த நன்றி பலி செலுத்துறாங்க. ஒரு யுத்தம் பண்ணல, ஆனா தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அவர்கள் அடித்ததெல்லாம் கொல்ல ரீமானா. இன்று வரைக்கும் உங்களுடைய சொத்துக்களை எல்லா சுதந்திரங்களை பறித்து கொண்டு ஓ ரீபாக்காலா உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த நேரத்தில் ரீபா ராஷா காதாலா ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவர், நான் இழந்திருக்கிறேன், நான் நிறைய இழந்திருக்கிறேன், லட்சங்களை இழந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் என்னுடைய குடும்பத்தை இழந்திருக்கிறேன், வாழ்க்கையை இழந்திருக்கிறேன், வேலையை இழந்திருக்கிறேன் ஆண்டவரே. வாழ்க்கையில நிறைய 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 இழந்துகிட்டே இருக்கேன் இயேசுவே. இப்ப கல்வாரி மேட்டில் வர்ற ஆண்டவரே, கொல்கத்தா மலைக்கு முன்பதாக வருகிறேன், சிலுவைக்கு முன்பதாக வருகிறேன். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன், எனக்காக விலைக்கிறவங்களை கொடுத்த தேவன் ஆண்டவர். இப்ப நான் என்னுடைய இயலாமையை நான் உங்க கையில ஒப்பு கூட சொல்றேன் ஆண்டவரே. என்னால முடியல, நான் போராடி பார்க்கிறேன் ஆண்டவரே, என்னால முடியல. ஒரு நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல ஆண்டவரே. எனக்கு ஒரு விடுதலை, ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, விடுதலை வேணும் ஆண்டவரே. இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுங்க. நான் எங்கே போவேன் ஆண்டவரே, யார் இடத்துல போவேன்? அட்லாஸ்ட் நான் உங்கள்கிட்ட தான் வந்தாகணும் ஆண்டவரே. ஃபைனலா வேற எந்த இடமும் எனக்கு தெரியாது. கல்வாரி சிலுவையை தவிர, எனக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர, எனக்காக காயங்களில் வெளியே ரத்தம் வடிகிற என் இயேசு கிறிஸ்துவை தவிர எனக்கு ஒரு புகலிடம் இல்ல ஆண்டவரே. நான் ஓடி பார்த்துட்டேன், பிரயாசப்பட்டுட்டேன், என் அறிவெல்லாம் பயன்படுத்தி பார்த்துட்டேன். என்னுடைய ஞானத்தை, என்னுடைய அனுபவத்தை, என்னுடைய டேலண்ட எல்லாத்தையும் நான் அப்ளை பண்ணி பார்த்துட்டேன். இன்னைக்கு நான் ஒரு தோல்வி ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு தோல்வி தான் நான் அடைஞ்சிருக்கிறேன். இயேசுவே இயேசுவே, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என் பலன் அல்ல, என் படிப்பு அல்ல ஆண்டவரே. நீங்க எனக்கு ஜெயம் கொடுங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு ஜெயம் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இப்ப நான் சும்மா இருக்கிறேன், உங்க பாதத்துல விழுந்துறேன் ஆண்டவரே. நான் இனி பேச மாட்டேன், இனி நான் போராட மாட்டேன், இனி நான் முயற்சி பண்ண மாட்டேன் ஆண்டவரே. உங்க பாதத்தை நான் பிடித்துக் கொள்கிறேன். கர்த்தாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நான் பேசி பேசி நான் தோத்திருக்கேன் ஆண்டவரே, நான் பேசி பேசி அவமானப்பட்டிருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் என் நியாயத்தை எடுத்துரைத்து நான் ஆண்டவரே, நான் வேதனை தான் அனுபவிச்சிருக்கிறேன். இனி நான் பேச போவதில்லை. கர்த்தர் எனக்காக பேசுவீர், கர்த்தர் எனக்காக பேசுவீர், கர்த்தர் எனக்காக பேசுவீர். ரீமானூதலா ஷதுதலா உரிபா கூல ராகலா திரி சகூல லாதிரி கலா உடிமா கஹால லேகல ஷகுதலா உரிபா. அப்படியே வாய்களை திறந்து ஆண்டவரே, எனக்காக ஆண்டவரே, அதிகாரங்கள் பேசாதது, அதிகாரிகள் பேசாதது, உறவினர்கள் பேசாதது, என் இயேசு நீர் பேசுவீராக. உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலிருந்து என் தேவன் ஒரு பதிலை கொடுப்பீராக. உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது எல்லாம் உண்டாகும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்த உலகத்தை ஒரே ஒரு வார்த்தை, வெளிச்சம் உண்டாக கடவுது, அது உண்டாயிற்று. என் வாழ்க்கையில உள்ள இருள், என் வாழ்க்கையில இருள் அப்படியே நீங்கட்டும் அப்பா, நீங்கட்டும் ஆண்டவர். அப்படியே கண்களை மூடி, இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. அது உண்மையான அர்ப்பணிப்போடு ஆண்டவரே. நான் எனக்காக வாழ்ந்தது போதும், நான் என்னுடைய கேரக்டரில் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. கிறிஸ்து என்னிலே வசிப்பாராக, கிறிஸ்து என்னிலே வாழ்வாராக. இனி என்னை காண்கிறவர்கள் இயேசுவை காணும்படி, என்னை காண்கிறவர்கள் இயேசுவை காணும்படி ஆண்டவரே, உங்கள் மார்பில் நான் சாஞ்சுக்கிறப்பா. யோவான் அப்போஸ்தலன் கிறிஸ்து இயேசுவினுடைய மார்பில் சாய்ந்து கொண்டார். இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன், இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன்.
ஆண்டவரே, இன்றைக்கு நான் உங்கள் மார்பில் சாஞ்சுக்கிறேன்ப்பா. நீங்கள் என் தகப்பன், நீர் என் மணவாளன், நீர் என் மூத்த சகோதரர், நீருடைய சிநேகிதர். ஆண்டவரே, உம்மை முத்தம் செய்கிறேன். ஆண்டவரே, அப்பாட்ட சொல்லலாமா? ஆண்டவரே, அப்பா, சிறு குழந்தைய கையில் ஏந்தி சுமப்பது போல எனக்கு எத்தனை வயசானாலும் தூக்கி சுமப்பேன்னு சொன்னது நீங்கள் தான்ப்பா. ஆண்டவரே, நர வயது வரைக்கும் நான் உன்னை தாங்கினேன், உன் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்து வந்தேன். நான் இனிமேலும் தாங்குவேன், இனிமேலும் ஏந்துவேன், இனிமேலும் சுமப்பேன், இனிமேலும் தப்பு வைப்பேன் என்று சொன்னீரேன். ஆண்டவரே, ரீஹாலா ஷதுலா ராகுதாலா கராக்குது சத்தோ ஹோ ரபாக்குருது சத்தே ஹோ பாபா ரபாக்கபா லகுனா ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுறேன். இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய தாய் மரித்து போனாலும் நான் உன்னோடு இருப்பேன். உன் தாய் உன்னை விட்டு போகிற சூழ்நிலை வருகிறது, உன்னுடைய தாய் உன்னை விட்டு போகிற சூழ்நிலை வருகிறது. தேவன் முன்கூட்டியே சொல்லுகிறார், உங்களுடைய தாய் உங்களை மறந்து போகலாம், மரித்து போகலாம். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கிறேன். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் சரி, மனதை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். என் இயேசு என்னோடு இருக்கிறார், என் இரட்சகர் என்னோடு இருக்கிறார். இழந்ததெல்லாம் நிறைய இழந்தாச்சு, இனி எதையும் இழக்கக்கூடாதுன்னா அது இயேசுவை மட்டும் இழந்துடக்கூடாது, இயேசுவை மட்டும் இழந்துடக்கூடாது, இயேசுவை மட்டும் இழந்துடக்கூடாது. ஆண்டவரே, நான் உண்மை விட்டுற மாட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் யாரை இழந்தாலும் ஆண்டவரே உண்மை இழந்துட மாட்டேன். ஆண்டவரே, உண்மை இழந்துட மாட்டேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஜீவன் தந்து நிரந்தரமாக வந்து உயிரினில் உயிராக என்னில் கலந்தீரே, வலுவாமல் காப்பவரே, மகிமையில் சேர்ப்பவரே, வல்லமை உள்ளவர் நீர் ஒருவரே, நித்திய ஜீவன் தந்து நிரந்தரமாக வந்து உயிரினில் உயிராக என்னில் கலந்தீரே, வலுவாமல் காப்பவரே, மகிமையில் சேர்ப்பவரே, வல்லமை உள்ளவர் நீர் ஒருவரே. உந்தன் மார்பில் சாய்ந்து வாழ்வேன், உந்தன் மடியில் ஆறுதல் அடைவேன், உந்தன் மார்பில் சாய்ந்து வாழ்வேன், உந்தன் மடியில் ஆறுதல் அடைவேன், ஆராதிப்பேன் உம் நாமத்தை என் தெய்வமே, உயிருள்ளவரே, வாழ்நாளெல்லாம் உம் நாமத்தை உயர்த்துவேன் என் இயேசுவே. இயேசு என் வாழ்வின் வழியே, பாதையின் தீபம் அவரே, தேவனின் ஆலயம் நாம் என்றுமே, வானாதி வானம் கொள்ளா தேவாதி தேவன் இயேசு, வார்த்தையாய் வந்திரே வல்ல தேவனே. இயேசு என் வாழ்வின் வழியே, பாதையின் தீபம் அவரே, தேவனின் ஆலயம் நாம் என்றுமே, வானாதி வானம் கொள்ளா தேவ
வந்தீரே வல்ல தெய்வமே, உந்தன் மார்பில் சாய்ந்து வாழ்வேன், உந்தன் மடியில் ஆறுதல் அடைவேன், உந்தன் மார்பில் சாய்ந்து வாழ்வேன், உந்தன் மடியில் ஆறுதல் அடைவேன், ஆராதிப்பேன் உம் நாமத்தை என் தெய்வமே, உயிருள்ளவரே, வாழ்நாளெல்லாம் உம் நாமத்தை உயர்த்துவேன் என் தெய்வமே. ஓ அல்லேலூயா, ஹோசன்னா, 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 அல்லேலூயா, ஹோசன்னா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 யாவே ஹல்லே, ஹல்லேலூயா, யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. தேவனே, உங்க நாமம் உயரணும், இயேசுவின் நாமம் இன்று மேன்மை என் அடையணும், வாழ்க்கையிலே பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உயர்த்துவோமா? சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவே
மகிமை ஒரு தேவ பிரசன்னம் இறங்கட்டுமே. உங்க நாமம் உயரணும் இன்று உங்க நாமம் உயரணும். நேசிக்கலாமா? இன்று மேன்மையடைய இயேசுவை பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. கரங்களை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. என் இன்ப இயேசுவை, என் இனிமையான இயேசுவை, தேனிலும் அதிமதுரமான இயேசுவை, திகட்டாத தேன் சுவையுள்ள என் இயேசுவை நாமத்தை, அல்ல அல்ல குறையாத நேச அன்பு, அல்ல அல்ல பருக முடியாத அளவுக்கு என் மேல நம் மேல காண்பிக்கிற அந்த தேவ அன்பு, என் இயேசுவின் அன்பு, என் இயேசுவின் அன்பு அது எத்தனை பெரியது. என் இயேசுவின் நாமம் எத்தனை மதுரம். என் இயேசு கிறிஸ்துவின் நாமம் எத்தனை இனிமை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் இயேசு எவ்வளவு நல்லவர், என் இயேசு எவ்வளவு நல்லவர், என் இயேசு எவ்வளவு நல்லவர். என் இயேசு ஒருவரே நல்லவர், என் இயேசு ஒருவரே நல்லவர். என் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ரகு தராபா லஹூரகால் அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா, உண்மையாக சொல்லுவோமா? என் இயேசு நல்லவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு இனிமையானவர். ஆண்டவருடைய நேசத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் சொல்ல முடியும் என் இயேசு இன்பமானவர். எங்கேயோ சிலுவைக்கு தூரமாக இருக்கிறவங்க இயேசுவை இனிமையானவர்னு சொல்ல முடியாது. சிலுவையை கட்டி பிடித்து கொண்டு ரத்தம் அடிக்கிறவருடைய பாதங்களை, கிழிக்கப்பட்டவருடைய சரீரத்தை நோக்கும் பொழுது, அப்படியே ரத்த துளிகள் நம்ம மேலே விழும் பொழுது, அப்படியே தண்ணீர் ரத்தம் நம்ம மேலே சிந்தும் பொழுது, என் இயேசுவை பார்த்து சொல்லுவேன், என் மேலே விழுகிற இயேசுவின் ரத்த துளிகளோடு கூட என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். மா பாவியாகிய எனக்காக, பாவிகளில் பிரதான பாவியாகிய எனக்காக குற்றமில்லாத இரத்தத்தை இயேசு சிந்தினார், குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார். அதனால சொல்லுவேன், என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.